அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு குடிமியல் பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க பாடத்தை பார்க்கலாம். 1வது பாயிண்ட், சமூகத்தின் அடிப்படை அலகு எது? குடும்பம். சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம் ஆகும். 2வதுனா, திராவிட மொழிகளில் பழமையான மொழி எது? திராவிட மொழிகளில் பழமையான மொழி தமிழ் மொழி ஆகும். 3வதுனா, இந்திய மக்கள் தொகையில் 41.03% மக்கள் எந்த மொழியை பேசுகிறார்கள்? இந்தி மொழியை பேசுகிறார்கள். இந்திய மக்கள் தொகையில் 41.03% மக்கள் இந்தி மொழியை பேசுகின்றனர். 4வது வினா, மிக அதிக மழை பொழிவு உள்ள ஊர் எது? மௌசிராம். எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மேகாலயா. மிக அதிக மழைப்பொழிவுள்ள மௌசிராம் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. 5வதுனா, கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற பண்டிகை எது? ஓணம். கேரளாவிலான ஓணம் பண்டிகை புகழ்பெற்றது. கேரள மாநிலத்தின் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அடுத்து 6வது பாயிண்ட், மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தோட செவ்வியல் நடனம்னா கேரள மாநிலத்தோட செவ்வியல் நடனம் ஆகும். 7வதுனா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. 8வது வினா, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. 9வது பாயிண்ட், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார்? V.A. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் V.A. ஸ்மித். 10வது வினா, மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஊர் எதுனா ஜெய்சால்மர். எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஊர் ஜெய்சால்மர், ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. அடுத்து 11வது பாயிண்ட், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. 12வது வினா, பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பிகு திருவிழா அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. 13வது வினா, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் பரதநாட்டியம். 14வது வினா, ஆந்திர மாநிலத்தின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் குச்சிப்புடி. ஆந்திரானாலே குச்சிப்புடி நடனம். 15வது வினா, அசாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் சத்ரியா. அசாம் மாநிலத்தோட புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் சத்ரியா. அடுத்து 16வது வினா, வட இந்தியாவின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் எதுனா கதக். வட இந்தியாவில் புகழ்பெற்ற செவ்வியல் நடனம் கதக். இந்த கதக்குனால வட இந்தியா அதிக வினாக்களில் கேட்கப்பட்ட ஒரு வினா. 17வது வினா, மேக பூர்ணிமா எந்த மாநிலத்தின் விழா? ஒடிஷா. மேக பூர்ணிமா ஒடிஷா மாநிலத்தோட விழா. 18வது வினா, சாத் பூஜை எந்த மாநிலத்தின் விழா? பீகார். சாத் பூஜை பீகார் மாநிலத்தோட முக்கிய விழா. 19வது வினா, உகடி எந்த மாநிலத்தோட விழா?
ஒரு விழாவோட பேர் உகடி. அது எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கன்னா கர்நாடகாவில். உகடினா கர்நாடகா. 20வது வினா, 2011 மக்கள் தொகையை கொண்டு இந்தியாவில் முக்கிய மொழிகள் எத்தனைன்னா 122. பிற மொழிகள் எவ்வளோ பேசுகிறாங்கன்னா 1599. இந்தியாவின் முக்கிய மொழிகள் 122. பிற மொழிகள் எவ்வளவு இருக்குன்னா 1599 ஆகும். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வு மற்றும் அரசு அறிவிக்க உள்ள தேசிய அளவிலான தேர்விற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு குடிமையியல்ல பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற முதல் பாடத்திலிருந்து வினாக்களை வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.